Hello guys, welcome to Shaky Vlogs. இப்போ விடியற்கால மணி 4:30 ஆகுது. ஒரு ட்ரிப்புக்காக எழுந்து காலையிலே கிளம்பியாச்சு. நான், ஆகாஷ், கேப்டன் அண்ட் ப்ளூலின் 4 பேர் போகிறோம். ஆகாஷ் சரி ஹரி அங்கத்தால் என்ன தூக்கம். ஹரி எப்பயும் போல் டிமிக் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது. 2 minutes. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. வணக்கம் ப்ரூலின். பேஷா இருக்கேலா? இவன் இருந்தாலும் இம்சியா இருக்கு, இல்லைனாலும் இம்சியா இருக்கு. கதவை திறந்து விடுங்க. இதுதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ஷோ. ஸ்நாக்ஸா? ஆமாம், இது என்னோட ஷூ. இப்படி போட்டு இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. காலங்காத்தால ஸ்வீட் சாப்பிடுவானா? கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. எப்போ ப்ரோன்னு வருவாங்க? வர நேரம் மாடாது. டேய் இந்த பக்கமே வாடா. வர்றது ரைட் லெஃப்ட். இவர் கையில் ஏன்டா ஸ்வீட்டை கொடுத்த? அது போடுன்னு போட்டுட்டு இருக்காருடா. கொடுமை. ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ இன்னைக்கு சுகர் பேஷண்ட். ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தப்போ? ஊட்டி சாக்லேட்டியா? அதுதான் சாரியா? சரி எனக்கு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சின்ன பீஸா வீட்டில் பண்ணதுனால சுகர் அதிகமாக இருக்குதுல்ல, கொஞ்சம் கட் பண்ணி கொடு. கட் பண்ணுடா. ஹாய் கேப்டன். பின்னாடி போட்டுலாமா? டிக்கில போடுங்க. நீ தப்பாரு பேக்கா இது எங்கேயே வச்சுலாமா? சென்டரில் வச்சுருக்கோம். சென்டர் வேணா பின்னாடி டிக் போட்டுடலாங்க. காலை வணக்கம். ஏன் இங்க ஜூம் பண்றது? ரெடியா? இதுதான் இப்போ வந்திருக்காரு. சந்தனெல்லாம் போட்டு பாத்தியா? அதை நீயே சாப்பிட்டுக்க. அதான் பியூட்டி. என் பேர் என்ன? சிவா. ஃபுல் பேரு சிவகுருநாதன். அதான் முருகன் பேரு. சாரி எனக்கு தெரியாது. கந்தசேஷன். எனக்கு இந்த கந்தசேஷன் கேட்குறப்பெல்லாம் என் முழு பேர் ஃபுல் நேம் ஞாபகம் வரும். இது முருகர் பாட்டுங்க. ஆமா, என் பேரு கூட சிவகுருநாதன். முருகன் பேர் தான். சிவன் பேரு, நீங்க இப்ப முருகர் பேரு. முருகன் பேர் தான் சொல்றேன். ரைட்ல ஒரு ரைட்ல ஒரு கட்டு வருது. அந்த ஜங்ஷன். இதா எங்க அங்க ஒரு டீ கடை இருக்குங்க. எங்க இங்க ஒண்ணு இருக்குங்க. ஏதாவது இங்க நிப்பாட்டுங்க. ஒரு வடையை சாப்பிட்டுக்கிறேன், பசிக்குதுங்க. இங்க வர உன்னை எத்து கொல்ல போறேன்டா. இப்பதான் அந்த முகல் டீ சாப்பிட்டேன், அதுக்குள்ள இந்த முகல் டீ சாப்பிட்டு என்னடா அர்த்தம்? என்ன கொண்டு வந்துருங்க? சாக்லேட் சாப்பிடுவானா? அது ஹெல்த்தியா? அவன் டார்க் சாக்லேட் எடுத்துருந்தான். டாக்டர் சாக்லேட். டார்க் சாக்லேட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கொஞ்சம் ஸ்லோவாவே போங்கண்ணா ப்ரோலின். அவர் ப்ரோ டிரைவருங்க. இல்ல, இந்த ரூட்ல சொல்றேன். காலையில எழுந்துச்சு எல்லாம் வெளியில வரட்டு, பால் பாக்கெட் எல்லாம் வாங்க போய். எல்லாரும் வெளியில தானே வருவாங்க. ஐயோ படுத்துறானே. வடக்கடையில் நிப்பாட்டுங்க. முக்கியமா போகுது. கொளுத்துப்புலா போலாம். என்னது? கொளுத்துப்புலா. குளத்துப்புலா. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா அந்த பள்ளத்துல ஃபுல்லா ஃபாக் இருந்திருக்கும். ஃபுல்லுன்னு பார்த்தே போங்க. முன்னாடி பாஞ்சிடாய். நாங்க வரப்பெல்லாம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே ஃபாக். மழை டைம், நல்ல மான்சூன் டைம்ல வந்தோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இங்க நெட் கிடைக்காது ஒரு சில ஏரியால. விட்டு வரும். ஆஃப்லைன் மேப் எங்க டவுன்லோட் பண்ணனும் முன்னாடியே சொல்லிருங்க. நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம். கனெக்ட் பண்றதுல பெரிய மேட்டர் இல்ல. எனக்கு ஆண்ட்ராய்டு அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. அடங்கப்பா, ஆப்பிள் அம்பாசிடர் கொடுங்க. இவன மாதிரிதான் ஊர்ல நிறைய பேர் ஆப்பிள் யூசர் சுத்தி திரிறானுங்க. அது ஒரு பேசிக் செட். பேசிக் செட்டா? ஆப்பிளோட OS என்ன பேஸ் சொல்லு? ஏங்க அவங்க ஓன் OSங்க. ஓன் OSலாம் கிடையாது. ஆப்பிள் எல்லாம் பேஸ் OS. அதை வச்சுதான் அவனுங்க இந்த ஓடிட்டு இருக்கிறானுங்க. பேர் ஆயிடுச்சா?
சூப்பர்ரா. ஐயோ ஐயோ வேற லெவலு. டேய் ஆகாஷ் லாரி நல்லா இருக்குமா? கூடுது சீக்கிரம் மேல போயிட்டு வந்துடலாம் சொன்னா கேளுங்க. அவனுக்கு வேற ட்ரோனை இறக்கிட்டாங்க. ஐயோ ஆகாஷ் டேய் வேற லெவல். டேய் ஐயோ வேற லெவல் ஜி. ஐயோ ஆகாஷ் ஃபேஸ் ஸ்மைல பாருங்க. ஒரே செல்ஃபில எடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது என்ன பாலம் கேப்டன்? தென்மலையில இருக்கிற 13 கண் ஆர்ச் பாலம். இது 13 கண் அரிச்சு பாலம். ஆமா, இதுல 13 பில்லர்ஸ் இருக்கும். ஸோ 13 கண் அதை சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி நிறைய மூவி 2 மூவிஸ்ல வரும். ஜேம் மூவில வண்டி வண்டி ரயில் வண்டின்னு ஒரு பாட்டு வரும்ல. வண்டி வண்டி ரயில் அந்த வண்டி ட்ரெயில நிப்பாட்டிட்டு இந்த ஒரு ஸ்டெப் போடுவாங்கல்ல, பாலத்துல நிப்பாட்டிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அது இங்கதான். மீட்டர் கேஜ்ல இருக்கப்போ அதை எடுத்தது. இப்போ ப்ராட் கேஜ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு. பட் இந்த பிரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த போட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் என்ன இடத்தோட புலி அறை புலி அறை வந்திருக்கோம். பார்டர் கிராஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திருப்பி அந்த சிரிப்பு. கேரளா தமிழ்நாடு பார்டர் தாண்டோனே தான் மொத ஊரு. ஓகே, புலி அறை ரம்மியமான ஊரு. ரம்மியமான ஊரு. ஒரு ரசிகரமான ஊரு. அழகான ஊரு இப்படி சொல்லிட்டே போலாம். கேப்டன் இந்த ஊரை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இதை முன்னாடியே அந்த போன வீடியோல போட்டான். சொல்லுங்க. வாழ்க்கைன்றது ஒரு சதுரம். ஏன் சதுரம்? ஏன்னா அதுல 4 முக்கு இருக்கு. ஒரு முக்குல உட்காந்து ஒவ்வொரு முக்கிலையும் நீங்க நிப்பீங்களா? ஒரு முக்குல உட்கார கூடாது. வாழ்க்கை ஒரு முக்குல அடிச்சு உட்கார வச்சா நம்ம அங்க இருந்து அடுத்த முக்குக்கு மூவ் ஆகணும். ஏன் முக்கு தான் போகணும்? முக்கு தான் ரவுண்டான போக கூடாதா? இல்லைங்க, வாழ்க்கைன்றது ஒரு சதுரம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கேன். அந்த சதுரம் இருக்குல்ல, அந்த சதுரத்தை ஒரு கார்னர் நினைக்கிறீங்க. சதுரம்னா இந்த ஸ்கொயர்ல வரும் அதானே? நீ வேற ஏன் கம்னரியா? சதுரம்னா ஸ்கொயர். ஓகே. அந்த சதுரத்துல இப்படி போவோம். என்ன வரும்? ஒரு முட்டு வரும், ஒரு டெட் எண்ட் வரும். முட்டு. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும். அது கால் முட்டு சொன்னல. ஒரு முட்டு வரும். அந்த முட்டுல இருந்து நம்ம எப்பயுமே லெஃப்ட் டைரக்ஷன் போக கூடாது. அப்போ ரைட்ல தான் போக முடியும். முட்டு வரலையே இங்க. முட்டு இருக்கே. அதாவது இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டுக்கே எக்ஸைட் ஆகக்கூடாது. இன்னும் நம்ம நிறைய பார்க்கணும், கவர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இது ஒரு வியூ பாயிண்டால தான் நீங்க நின்று இருக்கிற. கல்யாணத்துக்குன்னு போறோமே, எதுவும் கிஃப்ட் எதுவும் கொடுத்துருவாங்க. இந்த ஊர்ல மொய் தான். ஸோ மொய்யா கொடுத்துடலாம் கவர்ல. அது கல்யாண ஊர் சுத்தி கவர் எது கேக்குறாரு தெரியுமா? கவர்ல ஒரு 11 ரூபா 101 ரூபா வச்சு கொடுத்தா பேர் எழுதாம கொடுத்துடலாம். அவ அந்த பொண்ணு உஷாரு, அந்த பொண்ணு உஷாரு, கலர் நோட் பண்ணி வச்சுக்கோ. பேர் எழுதாம கொடுக்கணும். பேர் எழுதி ஸ்டேக்கோட பேர். என் பேர் எழுதி 101 ரூபா கொடுத்து என்ன கிளிக்கவா? இல்ல எனக்கு புரியல. 11 ரூபா ஆகிறோம். ஆமா, வழி நடத்துறாரு. அவரோட பேர் கண்டிப்பா கல்வெட்டுல பொறிக்கணும். அது நம்மளால. இப்ப நாங்க ஷேக்குக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்துக்கிறோம். பார்க்க வேண்டியவா பாப்பாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தமிழ்நாடு வந்தாதான் பலாப்பழம்லாம் சேல்ஸ் பார்க்கலாம். கேரளால இது நார்மல், இங்க சேல்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி கடைகள். ஆமா, இது பார்த்தா சேல்ஸ் மாதிரி தெரியலையே. இப்பவே கண்ண கட்டுது. பிரேக்ஃபாஸ்ட் அங்க போட்டுறலாமா? எங்க ஏங்க? ஆமாங்க, கல்யாணம் விடுங்க. என்னங்க என்ன அவரோட நடந்து போயிட்டு இருக்காரு? அதனாலதான் வேண்டான்றாரு. எவனாவது கண்ணாடி கழட்டி தம்பி நீ அவர் மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி முடிஞ்சிச்சு. மானம் போச்சு, மறுவாத போச்சு. ரிலேட்டிவ் ஆயிரும், அவ்வளவுதான். தெரிஞ்சவங்க சொல்லிட்டு உள்ள சாப்பிடுறாங்க. கல்யாணம் சாப்பிட நல்லா இருக்கும். குறை இல்லாம இருக்கும். ஆசை என்னன்னா தெரியாதவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்காக என் நண்பனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட 2 ஹோட்டல் சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தெரியாதவங்க நம்ம போலாம், அங்க போலாம். எங்கேயும் கிடைக்காது இல்ல. அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மதியம் போலாம். மதியம் நம்ம கல்யாண வீட்டுக்கு தானே போறோம். மதியம் சாப்பிடலாம். நம்ம தெரிஞ்ச பொண்ணோட கல்யாணம். தெரியாத ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். தம்பி இந்த ஊருக்காரங்களா அச்சு போடுவாங்க. நம்மளை பத்தி சேர்க்கல மதுரைக்காரன். நானும் மதுரைக்காரன் தான்டா. நாங்க பேசாததா? மதுரை வேற, திருநெல்வேலி வேற. சண்டை தான். எங்களுக்கெல்லாம் கைய கத்தி அருவாளை வரல வீச்சு பாரு. கமெண்ட்ஸ்ல நீ மதுரை கிடக்கும். ப்ரூலனே கார் எடுங்க, நம்ம போயிடலாம். அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.